ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். தனுசு ராசி என்று சொல்கிற போது ராசிநாதன் குரு பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். ராசி புனிதமடைந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதத்துல பெரும்பாலான கிரகங்கள் ஒரு விதமான மாற்றங்களை அடைகின்றன. ராசி ஒரு விதமான வலிமையை அடைகிறது குருநாதரோட பார்வையால. சமசப்தமமாக 7ஆம் இடத்துல மிதுனத்தில் அமர்ந்து ராசியை குருநாதர் பார்த்து கொண்டிருக்கிறார். மாதத்தினுடைய ஆரம்பத்தில் ஒரு 7ஆம் தேதி அளவில் உங்களுடைய ஜீவனாதிபதி விருச்சிக வீட்டில் வந்து அமர்கிறார். மாதத்தினுடைய பெரும்பாலான நாட்கள் உங்களுடைய ஜீவனாதிபதி புதன் பகவான் குறிச்சுக்குற தொடர்புகளோடு இருக்கிறார். மாதத்தினுடைய 8ஆம் தேதி அளவில் உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் பகவான் ராசியிலேயே வந்து அமர்ந்து குருவின் பார்வையில மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறார். மாதத்தினுடைய 16ஆம் தேதி அளவில் உங்களுடைய பாக்கியாதிபதி சூரிய பகவான் ராசியிலே வந்து அமர்கிறார். தனுர் மாதம் மார்கழி மாதம் ஆரம்பிக்கிறது. குருவினுடைய பார்வையால சிவராஜ யோகத்தை ஏற்படுத்துகிறார் சூரிய பகவான் இந்த ராசியிலேயே. மாதத்தினுடைய 20ஆம் தேதி அளவில் தோராயமாக ஒரு 20ஆம் தேதி அளவில் சுக்கிர பகவான் உங்களுடைய லாபாதிபதி ராசியிலே வந்து அமர்ந்து குருவின் வீட்டில் அமர்ந்து குருவின் பார்வையை வாங்குகிறார். மாதம் முழுவதுமே உங்களுடைய தனாதிபதி சனி பகவான் குருவின் வீட்டிலிருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். அதாவது 2ஆம் அதிபதி ராசியை பார்க்க, 9ஆம் அதிபதி ராசியிலிருந்து குருவின் பார்வையில மங்கள யோகத்தை ஏற்படுத்த, 11ஆம் அதிபதி ராசியில் வந்து அமர்ந்து குருவின் பார்வையை வாங்க 2, 9, 11 கனெக்ட் அப்படி ஏற்படுகிற போது இதைத்தான் மகாதன யோகம் என்று சொல்கிறார்கள். ராசியிலேயே சுக்கிர பகவான் இருந்து செவ்வாயோடு சேர்க்கிற போது இதைத்தான் பிருகமங்கள யோகம் என்று சொல்கிறார்கள். சூரிய பகவான் ராசியில இருக்கிற போது குருவின் பார்வையை வாங்குகிற போது நேரடியாக சமசப்தம பார்வையில சூரியனும் குருவும் சந்தித்துக் கொள்கிற போது சிவராஜ யோகம் என்று சொல்கிறார்கள். செவ்வாயும் குருவும் சந்தித்துக் கொள்கிற போது பரிபூரணமாக குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. என்ன சொல்ல எப்படி சொல்ல, செவ்வாய் பகவான் மங்கள யோகத்திலிருந்து சனியின் பார்வையை வாங்குகிற போது சசிமங்கள யோகம் ஏற்படுகிறது. அற்புதமான அனைத்து யோக அமைப்புகளும் பிருகமங்கள யோகம், குருமங்கள யோகம், சிவராஜ யோகம், அதாவது மகாதன யோகம், சசிமங்கள யோகம், அனைத்து அமைப்புகளும் அற்புதமாக இயங்க போகிறது. 1000 மடங்கு யானை பலம், அதாவது 1000 மடங்கு யானைகள் ஒன்றாக சேர்ந்து செயல்பட்டால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறது. அசுர பலத்தை பெறுகிறது இந்த தனுசு ராசி டிசம்பர் மாதத்துல. இது நீங்கள் 12 ஆண்டு காலம் தவம் இருந்தால் கூட கிடைக்காது. அதாவது ராசியை நேரடியாக குருநாதர் பார்ப்பது என்பது ஒரு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. குரு ஒரு ராசியில இருந்து முறையாக இடப்பெயர்ச்சியாக அடுத்த ராசிக்கு செல்வதற்கு தோராயமாக ஒரு ஓராண்டு காலம் எடுத்துக்கொள்கிறார். இந்த கணக்குகள் எல்லாம் இருக்கிறது. அதாவது சனி பகவான் தோராயமாக ஒரு ராசியை விட்டு கடந்து செல்வதற்கு 2.5 ஆண்டு காலம் எடுத்துக்கொள்கிறார். ராகு கேதுக்கள் 1.5 ஆண்டு காலம் எடுத்துக்கொள்கிறார்கள். குரு பகவான் ஒரு ராசியை முறையாக கடந்து செல்வதற்கு ஓராண்டு காலம் எடுத்துக்கொள்கிறார் தோராயமாக. ராசியை சமசப்தமமாக குருநாதர் பார்த்து புனிதப்படுத்துவது என்பது ஒரு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிற விடயம். ஒரே நேரத்துல ராசியில சசிமங்கள யோகம், அதாவது மகாதன யோகம், குருமங்கள யோகம், பிருகமங்கள யோகம், சிவராஜ யோகம், இந்த அமைப்புகள் எல்லாம் இருக்கிறது முக்கியம் இல்லை. குருவின் தொடர்பால ராசி புனிதம் அடைந்திருக்கிறது. என்ன சொல்ல எப்படி சொல்ல, உண்மையில சொல்றேன். தனுசு ராசிக்காரர்களை பார்த்து இதுவரைக்கும் ஒரு கிள்ளு கீரையாக ஏளனமாக கேலி செய்து கொண்டிருந்தவர்கள் உங்களுடைய பராக்கிரமத்தை பார்த்து, உங்களுடைய திறமையை பார்த்து, உங்களுடைய வலிமையை பார்த்து, உங்களுடைய அருளை பார்த்து, உங்களுடைய ஆளுமையை பார்த்து வியந்து போக போகிறார்கள். உங்களுடைய நட்புக்காக ஏங்க போகிறார்கள். எப்பேற்பட்ட மனிதனை தவறாக புரிந்து விட்டோம் என்பதை உண்மையாக உணரப் போகிறார்கள். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். உண்மையாகவே ஒரு மாற்று குறையாத மன்னவனாக நீங்கள் வாழ்வதற்கான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. உண்மையில சொல்றேன். ஒரு சக்தி, புத்தி, அருள், திறமை, அதிர்ஷ்டம் அனைத்தும் ஒரு சேர செயல்பட போகிறது. இந்த வாய்ப்பு என்பது, அதாவது கோச்சாரத்துல ஒரு ஆண்டுல ஏதோ ஒரு சில மாதங்கள் நல்ல தன்மைகள் நடக்கலாம். அப்படியே 1000 மடங்கு யானைகள் 1000 யானைகள் சேர்ந்தது போல அசுர பலத்தை பெறுகிறது தனுசு ராசி. அருளுக்கு பஞ்சமில்லை, பொருளுக்கு பஞ்சமில்லை, சக்தி, புத்தி, திறமை அனைத்துமே செயல்பட போகிறது.
என்னென்ன நடக்கும்? முதல்ல என்ன பலன்? அடிப்படையில என்ன பலன் நடக்க போகுது ஐயா? எல்லாம் வலிமையாக இருக்கிறது, நன்றாக இருக்குது, ஓகே. என்ன பலன்? முதல்ல இறை அருளுக்கு பஞ்சமே இல்லை. குலதெய்வ ஆசீர்வாதம், இஷ்டதெய்வ ஆசீர்வாதம். இந்த பிரபஞ்சத்துல நீங்கள் யாரையெல்லாம் எதையெல்லாம் எப்படியெல்லாம் தெய்வம் என்று சொல்கிறீர்களோ, அருள் என்று சொல்கிறீர்களோ, அனைத்தும் அப்படியே மொய்த்து கொண்டு செயல்பட போகிறது. வரிந்து கட்டி கொண்டு கடவுளர்கள் எல்லோரும் உங்களுக்காக வேலை செய்ய போகிறார்கள். அற்புதமாக இருக்கிறது. குலதெய்வ ஆசீர்வாதம் அற்புதமாக இருக்கிறது. இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் அதை அப்படியே போட்டுவிட்டு நேரே குலதெய்வத்தை சென்று பாருங்கள். ஆண்டவனை வழிபடுங்கள். கடவுளை வணங்குகிற இந்த காலத்துல நீங்கள் கடவுளை வணங்குகிற போது அற்புதமாக அனைத்து சிக்கல்களையும் கடந்து வந்து விட முடியும். ராசிக்கு குரு பார்வை கிடைக்கிற போது ஆண்டவனை வழிபடுவது என்பது இறையருளை 10-12 மடங்கு உங்களுக்கு கொண்டு வந்து தரக்கூடிய அற்புதமான வாய்ப்பு. குலதெய்வ ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு சரியான நேரம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முதல்ல வேற என்ன விடயம்? கௌரவம், பெயர், புகழ், அந்தஸ்து, மரியாதை ஒரு குறையும் இருக்காது. இதுவரைக்கும் உங்களோட பெயருக்கு ஏதாவது களங்கம் ஏற்பட்டிருந்தால், யாரையாவது உங்களை தவறாக புரிந்து கொண்டிருந்தால், அந்த சூழல் எல்லாமே அப்படியே விலக போகிறது. பெயர், புகழ், குறிப்பாக கௌரவம், அந்தஸ்து எல்லாமே உயர்வடைய போகிறது. பெரிய மனிதர்களை நீங்கள் தேடி சென்ற காலங்கள் போய் சமூகத்திலே இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் உங்களை தேடி வரக்கூடிய காலம். அற்புதமான பொற்காலம், சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். திருமணம் ஆகாதவர்களுக்கு நிச்சயமாக நல்லபடியாக திருமணம் நடக்கும். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில இருந்த கருத்து வேற்றுமைகள் அப்படியே விலகும். ரிலேஷன்ஷிப்ல நீங்கள் இருந்து கொண்டிருந்தால், காதலித்துக் கொண்டிருந்தால், உங்களுடைய காதலை வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் பெற்றவர்களிடம் சொல்லி சம்மதம் வாங்கி நல்லபடியாக திருமணம் செய்து கொள்ள முடியும். இரண்டாம் திருமணத்திற்காக நீங்கள் காத்து கொண்டிருந்தால், முதல் திருமண வாழ்க்கை ஏதோ சில காரணங்களால முறிவடைந்து போய் இரண்டாவது திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கிறதா? தசாபுத்திகளின் அடிப்படையில அந்த ஒரு வாய்ப்பு இருந்தால் நல்லபடியாக நல்ல திருமணம் நிச்சயமாக நடக்கும். அதாவது 11ஆம் இடத்தை குரு பார்க்கிற போது, 11ஆம் அதிபதி நல்ல வலுவாக இருக்கிற போது இரண்டாம் திருமண வாய்ப்புகள் நிலைக்கும். திருமணம் நடந்தால் அந்த வாழ்க்கை தொடரும், படரும், மலரும், வளரும். அற்புதமாக இருக்கிறது. திருமணத்தில் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகுகிறது. திருமண தடை விலகக்கூடிய காலம். குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு நல்லபடியாக குழந்தைகள் கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. அதாவது இவனெல்லாம் ஒரு நண்பன், என்னோட எல்லாம் பழகினதுல இவனோட நட்பாக நான் இருந்ததை நினைத்து வேறு வருத்தப்படுகிறேன் என்று உங்களோடு மனக்கசப்பாக பேசிக்கொண்டு திரிந்தவர்கள், நான் என்ன தவம் செய்தேன் நீ என்னுடைய நண்பனாக வருவதற்கென்று சொல்ல போகிறார்கள். உண்மையில சொல்றேன், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாம் உருகி 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 உங்களோடு பழக போகிறார்கள். அன்போடு, காதலோடு. 7ஆம் இடம் குருவின் இருப்பால சுபத்துவம் அடைந்திருக்கிறது. ராசி மங்களகரமாக யோகத்தன்மைகளோடு இருக்கிறது. 1000 மடங்கு ஜானைகளின் பலத்தை பெற்றிருக்கிறது. இறை அருளால, உங்களுடைய திறமையால, உங்களுடைய ஷார்ப்பான புத்திசாலித்தனத்தால, அதிர்ஷ்டத்தால. உண்மையில சொல்றேன், உங்கள் அருகாமையை உறவுகள் நேசிக்க போகிறார்கள். விலகி சென்ற உங்களுடைய சகோதரர்கள், சொந்த பந்தங்கள், நண்பர்கள் அனைவருமே மறுபடியும் வந்து உங்களுடைய உறவு பாராட்ட போகிறார்கள், நட்பு பாராட்ட போகிறார்கள். உங்கள் நட்பை அனைத்து உறவுகளும் விரும்ப போகிறது. உங்களுடைய பெயர், புகழ், அந்தஸ்து, மரியாதை உயர்வடையும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். இரண்டாம் திருமணத்துக்காக காத்து கொண்டிருந்தால் இரண்டாம் திருமண வாய்ப்புகள் இருக்கிறது. நண்பர்களுக்கு இடையில நல்ல ஒற்றுமை இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில நல்ல காதல் பிறக்கும். காதலர்களுக்கு இடையில நல்லபடியாக திருமணம் நடந்து வாழ்க்கை இனிதே இல்லற வாழ்க்கை ஆரம்பமாகும். குழந்தை செல்வம் கிடைக்கும். சகோதர ஒற்றுமை இருக்கும். சமூகத்துல இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைத்து அதனால லாபம் ஆதாயம் உண்டாகும். இறை அருளுக்கு பஞ்சம் இல்லை. இன்னொன்னு சொல்லட்டுமா? 3ஆம் இடத்துல குருவின் பார்வை விழுகிறது. ராகு கேதுக்களுக்கு, அதாவது இயற்கை அசுபர்களுக்கு 3, 6, 10, 11ஆம் இடங்கள் நல்ல இடங்கள். 3ஆம் இடத்துல ராகு இருக்கலாம். ராகு இருந்தாலும் குருவின் பார்வையை வாங்குகிறார். 3ஆம் இடமும் நல்ல பலம் பெறப்போகிறது. ராகு தான் இருக்கிற இடத்தை பிரம்மாண்டப்படுத்துவார். மங்களமாகவோ அமங்கலமாகவோ குருவின் பார்வையில மங்களமாக நல்லபடியாக பிரம்மாண்டப்படுத்த போகிறார். 3ஆம் இடம் முயற்சி பாவகம். ஒரு விதமான தன்னம்பிக்கை, தைரியம் பார்த்து கொள்ளலாம். ஆண்டவனுடைய கருணை இருக்கிறது. நம்மிடம் திறமை இருக்கிறது. செயல்படலாம். அதிர்ஷ்டம் செயல்பட போகிறது. நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் எடுக்கிற நல்ல முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும். நல்ல தொடர்புகள், நல்ல கான்டாக்ட் கிடைக்கும். அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் நல்லபடியாக உங்களோட நட்பு பாராட்ட போகிறார்கள். அதாவது 3ஆம் இடம் என்று சொல்கிற போது இந்த இசை, பாட்டு, கவிதை, எழுத்து, இந்த நுண்கலைகள் எல்லாம் 3ஆம் இடம். ஒரு நல்ல பாடல் கேட்பது, கலைகள்ல ஆர்வம் பிறப்பது, இசையில நாட்டமாகிறது, இது போன்ற விஷயங்கள் எல்லாமே இயல்பாக நடக்கும். முதல்ல தனுசு ராசிக்காரர்களே இந்த தாம் தூமன்னு குதிக்க மாட்டீர்கள். எதையுமே நிதானமாக கையாளக்கூடியவர்கள். ஒரு மென்மையான இசை இயல்பாகவே உங்களுக்கு பிடிக்கும். இயற்கை விரும்பிகள், கடவுளை நோக்கி இருக்கக்கூடியவர்கள், தர்மவான்கள், நீதிவான்கள். தனுசு ராசியில பிறந்துட்டா கௌரவத்துக்கு முதல் மரியாதை. அதாவது கௌரவத்துக்கு பங்கம் ஏற்படுகிற நட்பையோ அந்த இடத்தையோ நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். 1 கோடி ரூபாய் தந்தாலும் பரவாயில்லை,
உங்களுடைய கௌரவத்துக்கு பங்கம் வருகிற இடத்துக்கு நீங்க போகவே மாட்டீர்கள், காசு தந்தால் கூட. உண்மையில சொல்றேன், தனுசு ராசிக்காரர்களுக்கு எடுக்கிற நல்ல முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும். இன்னொன்னு சொல்லட்டுமா, காதல் பிறக்க போகிறது. 3ஆம் இடம் அபரிவிதமான சுபத்துவம் அடைகிறது. ராசியிலே சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கிறார். ராசி மங்களத்தன்மையோடு இருக்கிறது. உங்களை எல்லோரும் காதலிக்க போகிறார்கள். நீங்கள் வேறு வழி இல்லாமல் காதலிக்க வேண்டிய சூழல் வரும். இளம் வயதிலே இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு காதல் பிறக்கும். அந்த காதல் கல்யாணம் நோக்கி நகர்ந்து நல்லதொரு காதலாக, நல்லதொரு உறவாக இருக்கும். ஆணுக்கு பெண்ணும், பெண்ணுக்கு ஆணும் அறிமுகமாகி அற்புதமான இல்லற வாழ்க்கை நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே இல்லற வாழ்வில் இருப்பவர்களுக்கு இளமைக்கால நினைவுகளோடு மறுபடியும் காதலிக்க போகிறீர்களே, பிரிந்து சென்று விடலாம் என்று இருந்த கணவன் மனைவி எல்லோரும் மறுபடியும் ஒற்றுமையாக போகிறீர்கள். கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆக போகுது. அதாவது 3ஆம் இடம் என்றது முயற்சி பாகம் மட்டுமில்லை, உங்களுடைய அன்பு, கருணை இவற்றையும் குறிக்கக்கூடிய இடம் 3ஆம் இடம். பெயர், புகழ், கீர்த்தி 3ஆம் இடம். உண்மையில வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், அக்கம் பக்கத்திலே இருக்கக்கூடியவர்கள், இந்த தைரியம், வீரியம், பராக்கிரமம். நீங்கள் என்ன தட்டில் சாப்பிடுவீங்க? கொட்டாங்கச்சியில சாப்பிடுவீங்களா, சிரட்டையில சாப்பிடுவீங்களா, தங்க தட்டில் சாப்பிடுவீர்களா என்பதை 3ஆம் இடத்தை பார்த்து சொல்லிவிட முடியும். உண்மையில சொல்றேன், நல்ல வருமானம் இருக்கும். பொருளாதாரத்துல பைனான்சியலா இருந்த அத்தனை நெருக்கடிகளும் அப்படியே விலகும். கடன் நோய் எதிர்ப்புகள் விலகும். உங்களுடைய எதிரிகள், நாங்க ரொம்ப பெரிய இடத்துல போய் மோதிட்டோம் போல இருக்கே, என்ன இவ்வளவு வலிமையான மனிதனா இருக்கிறாரே, புத்தியில, சக்தியில, இறை அருள்ல, பராக்கிரமத்துல உங்களுடைய வலிமை வெளியில தெரிய போகிறது. உண்மையில சொல்றேன், எதிரிகளின் கொட்டம் அடங்கும். வாளை சுருட்டி கொண்டு ஒதுங்குவார்கள். இன்னொன்னு சொல்லட்டுமா, எதிரிகள் உங்களை மரியாதையோடு பார்க்க போகிறார்கள். என்ன இருந்தாலும் அவருக்கு எனக்கும் கருத்து முரண்பாடு இருக்கிறது. ஆனால் அவர் நல்ல மனிதர், அற்புதமான மனிதர். அவரை நான் எதிரியாக கொண்டது கூட எனக்கு பெருமை என்று உண்மையில சொல்றேன். எதிரிகளே நண்பனாக மாறக்கூடிய அற்புதமான பொற்காலம். கடன் விலகும். நாட்பட்ட நோய்களிலிருந்து நீங்கள் விடுபட முடியும். திருமண வாய்ப்புகள் இருக்கிறது. உறவுகளுக்கு இடையில பரஸ்பரம் புரிதல் ஏற்படும். மாணவ கண்மணிகள் கல்வியில அப்படி போகலாமே, வித்யாபியாசம் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவ கண்மணிகளுக்கு அற்புதமான பொற்காலம். இப்படி ஒரு பொற்காலம் இனி வருமா என்று தெரியவில்லை. மாணவ கண்மணிகள் சரியாக இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்ப பெண்களுக்கு மனதில் நிம்மதி இருக்கும். என்னதான் அர்த்தாசிரம சனியாக சனி பகவான் இயங்கிக் கொண்டிருந்தாலும் குருவின் வீட்டில் இருக்கிறார். ராசி அபரிவிதமான புனிதத்தன்மை அடைந்திருக்கிறது. சனி பகவான் அப்படி ஒன்றும் பரிந்து கட்டிக்கொண்டு உங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடியவர் இல்லை. அர்த்தாஷ்டம சனியாக விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு செய்த கெடுதல்களை தனுசு ராசிக்காரர்கள் சனி பகவான் செய்ய மாட்டார். சனி பகவான் தனுசு ராசிக்கு 2ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி, தனாதிபதி, முயற்சி ஸ்தானாதிபதி, குருவின் வீட்டில் சுபத்துவமாக இருக்கிறார். நிச்சயமாக அர்த்தாசிரம சனியாக அப்படி ஒன்றும் பரிந்து கட்டிக்கொண்டு கெடுதல்களை செய்ய முடியாது. செய்வதற்கான சூழல் இப்போது இல்லை. ராசி புனிதம் அடைந்திருக்கிறது. உண்மையில சொல்றேன், குடும்ப பெண்கள் நிம்மதியாக இருக்க முடியும். வயதான பெரியவர்கள் உடல் ஆரோக்கியம் ஏற்படும். மாணவர்கள் கல்வியில சிறந்து விளங்க முடியும். தனுசு ராசிக்காரர்களுக்கு தொட்டது துளங்கக்கூடிய, நினைத்தது நடக்கக்கூடிய, பருத்தி புடவையாய் காய்க்கக்கூடிய, பருத்தி வருமனே புடவையாய் அல்ல, காஞ்சிபுரம் பட்டாகவே காய்த்து விடும். உண்மையில சொல்றேன், அற்புதமாக இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஐயா அற்புதம் அற்புதம் என்று சொல்கிறீர்களே, ஏதாவது அசௌகரியங்கள் இருந்தால் தயவு செய்து அதையும் சொல்லிவிடுங்கள். நாங்கள் உஷாராக இருக்க வேண்டும் அல்லவா என்று நீங்கள் சொன்னால், சிம்ம வீட்டில் கேது இருக்கிறார். சிம்மாதிபதி சூரியன் சனியின் பார்வையில் இருக்கிறார். தந்தை வழி உறவுகள், தந்தை வழி பூர்வீக சொத்துகளோடு கூடுதல் எச்சரிக்கையோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும். அரசு வழி அமைப்புகள், அரசு வழி சொந்த, அதாவது அந்த அது போன்ற அமைப்பு, அரசு கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறீர்களா, அரசாங்கத்தில் வேலை செய்கிறீர்களா, அரசியல்வாதிகளாக இருக்கிறீர்களா, கூடுதல் விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும். தலைமைத்துவ பண்பில் இருப்பவர்கள், லீடர்ஷிப் குவாலிஃபிகேஷன், ஒரு சிஓ, ஒரு எம்டி, ஒரு பிரின்சிபல், ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர், அதாவது உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் கூடுதல் விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும். தொழில் அடிப்படையில் என்று பார்க்கிற போது, மின்சாரத்துறை, எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல நீங்கள் வேலை செய்கிறீர்களா, எலக்ட்ரிக்கல் பொருட்கள் விற்பனை செய்கிற கடை வைத்திருக்கிறீர்களா, அங்கு வேலை செய்கிறீர்களா, தீப்பெட்டி தொழிற்சாலை, மெழுகுவர்த்தி தொழிற்சாலை, தீயணைப்பு துறையில் வேலை செய்கிறீர்களா, அதாவது பவர் சம்பந்தப்பட்ட அடிப்படையில நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தால், பட்டாசு தொழிற்சாலை, இது போன்ற அடிப்படையில் நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தால் சற்று கூடுதல் விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும். சிம்மத்தில் கேது இருக்க, சிம்மாதிபதி சூரிய பகவான் சனியின் பார்வையில் இருக்கிறார். எதுவும் கைமறி போகாது. சிம்மாதிபதி சூரியன் குருவின் வீட்டுல சுக்கிரனோட சேர்ந்து குருவின் பார்வையில் அபரிவிதமான சுபத்துவம் இருந்தாலும் அவயோக தசாபுத்தி உங்களுக்கு நடந்து கொண்டிருந்தால் சற்று அசௌகரியம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அதற்காக சொல்கிறேன். எது எப்படி இருந்தாலும் இந்த 2025ஆம் ஆண்டுல இந்த டிசம்பர் மாதம் தான் ஒரு உருப்படியான மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மத நஸ்டோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.